ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன். இந்த விளக்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் வாங்க. மூணே பொருள் தாங்க. அந்த மூணே பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. முதல்ல என்ன பண்ணோன்னா, இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்க சந்தனம், குங்குமம் எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி தான் துடைக்கணும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் தொடச்சாதான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தொடச்சி எடுத்துடுறேன் நான். இங்கே பாருங்கள், இப்படி தான் துடைக்கணும். இப்படி தொடச்சிட்டு அந்த உள்ளே இருக்க எண்ணெயும் அப்படியே துடைக்கணுங்க. இங்கே பாருங்கள், அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே எல்லா ஆயிலும் வந்துடும். இதிலே பாதி க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி தான் தொடச்சி எடுக்கணும். இங்கே பாருங்கள், அடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அடுத்து என்ன எடுக்கணும்னா, கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னா, மெயினாக ஒன்று யூஸ் பண்ணணுங்க. அது மெயின் என்ன யூஸ் பண்ணுறது காமிக்கிறேன் இப்போ பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட் தாங்க. அது என்ன பேஸ்ட் வேணால் இருக்கும். நான் ஒயிட் கலர் கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை கையை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே விளக்கில் அப்படியே தடவுங்க. அப்படியே கை வச்சு அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுக்கு, அந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே போகும். இங்கே பாருங்கள், முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு தேவையில்லை. சும்மா அப்படியே லைட்டாக தேய்ச்சாவே போதும். இங்கே பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டீல் நார் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. லெமன் வச்சு தான் தேய்க்கணும். ஸ்டீல் நார் வந்து காமாட்சி அம்மன் விளக்கில் படக்கூடாது. நான் எப்போயுமே இப்படி லெமனை வச்சு தாங்க இப்படி தேய்ப்பேன். அதாங்க நல்லது. இங்கே பாருங்கள், இப்படி தான். ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளக்கும் இதாகிடும். சாமி வேறு இருக்குல்ல, அதனால் அப்படி தேய்க்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு, நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் விபூதி, விம் ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கங்க. நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் விபூதி. விபூதினா வரலங்க, திருநீர் தான். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இந்த விளக்கில் அப்படியே அப்ளை பண்ணுங்கங்க. இந்த மாதிரி தான் அப்படியே அப்ளை பண்ணுங்கங்க. முன்னாடி எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே போல் நான் லெமன் வச்சு தாங்க பண்ணுறேன் எல்லாமே. ஸ்டீல் நார் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க விளக்குக்கு. இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இனிமேல் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. லெமனை வச்சே தேய்ங்க. இங்கே பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்படி தான். இங்கே பாருங்கள், அப்ளை பண்ணி முடிச்சதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி உங்கள் முன்னாடி காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன். நீங்கள் பைப்பில் கூட போய் கழுவலாம். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா அலசுறேன். இப்போயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், முன்னாடி இருந்த விளக்குக்கும் இப்போயும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி புத்தம் புதுசாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வாங்கின விளக்கு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் சொல்கிறத எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் விளக்கும் இப்படி தான் இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.